மத்திய மாநில உறவுகள் குறித்த ஒரு 5 முக்கியமான குழுக்கள் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கோம். இதோட 2வது தலைவராக வந்தவர் அனுமந்தையா. இது ஒரு தலைவர் மற்றும் 6 உறுப்பினர்களை கொண்ட குழு. 2வது ராஜமன்னார் குழு 1969 உருவாக்கப்பட்டிருக்கோம். இந்த ராஜமன்னார் குழு 1971 அவங்களோட அறிக்கையை தாக்கல் செஞ்சுருப்பாங்க. இந்த ராஜமன்னார் குழு தமிழக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட குழு. இதில் ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. ஒரு உறுப்பினர் சந்திர செட்டி, இன்னொரு உறுப்பினர் லட்சுமண முதலியார். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 282 பக்க அறிக்கையை தாக்கல் செஞ்சுருப்பாங்க. இந்த அறிக்கை எல்லாமே மேக்சிமம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரட்டாக இருந்திருக்கும். இதில் எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் அகில இந்திய பணிகளை ஒழிக்க வேண்டும், அப்புறம் நிதி நிர்வாகத்தை மாநில அரசாங்கங்களிடம் கொடுக்க வேண்டும், அப்புறம் விதி 356 மாநில நெருக்கடி நிலையை மாநிலங்கள் மீது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாநிலங்களுக்கு ஃபேவரட்டான அறிக்கையை அதிகமாக இந்த ராஜமன்னார் குழு பரிந்துரை செய்திருப்பார்கள். அடுத்து 3வது சர்க்காரியா குழு 1983 உருவாக்கப்பட்டிருக்கோம். இவங்க தனது அறிக்கையை 1987 தாக்கல் செஞ்சுருப்பாங்க. இது ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை கொண்ட குழு தான் இந்த சர்க்காரியா குழுவும். இது ஒரு உறுப்பினர் எஸ்ஆர் சென்னு, இன்னொரு உறுப்பினர் சிவராமன். இந்த சர்க்காரியா குழு கிட்டத்தட்ட ஒரு 247 பரிந்துரைகளை செஞ்சுருப்பாங்க. இதில் 180 பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க இந்த சர்க்காரியா குழுவும் விதி 356 மாநிலங்கள் மீது ஒரு கடைசி ஆயுதமாக தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பரிந்துரை செய்திருப்பார்கள். அடுத்து 4வது வெங்கடசெல்லையா குழு 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வெங்கடசெல்லையா குழு இந்திய அரசியலமைப்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி ஆராய்கிறதுக்காண்டி அமைக்கப்பட்ட குழு தான் இந்த வெங்கடசெல்லையா குழு. இது ஒரு நபர் ஆணையம் இந்த வெங்கடசெல்லையா குழு. அடுத்து 5வது புன்சி குழு. புன்சி குழு 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த புன்சி குழு தனது அறிக்கையை 2010ஆம் ஆண்டு தாக்கல் செய்திருப்பார்கள். இவங்க கிட்டத்தட்ட 4 உறுப்பினர்கள் இந்த புன்சி குழுவில் இடம்பெற்று இருந்திருப்பார்கள். ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் இந்த புன்சி குழுவில் இருந்திருப்பாங்க. கடைசி 6வது 2வது சீர்திருத்த ஆணையம், 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 2005 அமைக்கப்பட்டிருக்கும். இதோட தலைவர் வீரப்ப மொய்லி. 2வது தலைவராக வந்தவர் வி.கே. சந்திரா. இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மற்றும் 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், இந்த 2 நிர்வாக சீர்திருத்த ஆணையத்துக்கு மட்டும் 2 தலைவர்கள் வருவாங்க. இந்த 2 தலைவர்களையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கிறேன். யார் முதல்ல வருவா, யார் 2வது வருவா அப்படிங்கிறத. இனி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஸ்டினை அதிகமாக